அனைவருக்கும் இனிய வணக்கம். சார்ஜா உலக புத்தக கண்காட்சி நவம்பர் 5 முதல் நவம்பர் 16 வரை நடைபெற இருக்கின்றது. அமீரகவாழ் தமிழர்களை சிந்தனை விருந்தகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இது 3ஆம் ஆண்டாக சிந்தனை விருந்தகம் அங்கு அரங்கம் அமைக்கிறது. உலக தமிழர்களுக்கு தமிழையும் தமிழ் மொழியின் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நபர்களில் நாங்களும் ஒருவராக இருக்கிறோம். தமிழ் மொழியினுடைய கவிதைகள், கட்டுரைகள், இலக்கணம் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அன்பு நண்பர்களையும் உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம். உலக புத்தக கண்காட்சி சார்ஜா. நம்ம சிந்தனை விருந்தகம் அரங்கம் என்பது ஹால் நம்பர் 7, அரங்கம் எண் 10 ZB என்பதில் நாம் நமது தமிழர் புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். உலக தமிழர்களையும் அமீரகவாழ் தமிழர்களையும் சார்ஜா உலக புத்தக கண்காட்சிக்கு சிந்தனை விருந்தகம் அன்போடு அழைக்கின்றது. நன்றி, வணக்கம். இன்றைக்கு மோடி என்ற ஒரு அரசியல் ஆளுமை, பிஜேபி என்கின்ற ஒரு வலதுசாரி தத்துவம், ஒரு விதத்தில் அது நாசகார தத்துவம் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால், இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1989லேருந்து 2014 வரை 25 ஆண்டுகள் மத்தியில் ஆண்ட எந்த ஆட்சிக்கும் தனி மெஜாரிட்டி இல்லை. எல்லாம் கூட்டணி அரசாகத்தான் இருந்தது. அதுதான் இந்தியாவின் பொற்காலம். மதவாத கட்சி வளர்ந்தது அப்படின்னா இந்த 25 ஆண்டுகளில் காங்கிரஸும் மற்ற சில முக்கியமான கட்சிகளும் மேற்கொண்ட அப்பட்டமான வாரிசு அரசியல், முழுக்க வாரிசு அரசியல். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனஸ்டிக் பாலிடிக்ஸ்னு சோனியா காந்தி 2004 தேர்தல்கள் அப்போ ஒரு முறை சொன்னாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஒரு உதயநிதி சம்மந்தப்பட்டதாகவோ அல்லது ஒரு அன்புமணி ராமதாஸ் சம்மந்தப்பட்டதாகவோ அல்லது ஒரு சுதீஷ் சம்மந்தப்பட்டதாகவோ நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆஸ் அ கான்செப்ட் பேசுங்க. ஒரு கருத்துரு என்கின்ற முறையில் வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு ஆபத்தா இல்லையானா எடுத்தடுப்பிலேயே மின்னல் வேகத்தில் வர வேண்டிய பதில் எஸ், ஆம். மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கு என்ன வித்தியாசம்? மன்னராட்சியில் மன்னரோட மகன் இளவரசன், இளவரசனோட மகன் அடுத்த இளவரசன், அவன் மகன் மறுபடியும் ராஜா, மகாராணினா மகாராணிக்கு பிறகு வரக்கூடியவங்க இளவரசி. ரொம்ப சிம்பிள் இல்லை. மன்னராட்சியிலும் அப்படி தான் இருந்தது. உங்களுக்கு வந்தது ராஜாவோட புள்ள ராஜா, ராஜாவோட புள்ள ராஜா, அவன் புள்ள ராஜா, அவன் புள்ள ராஜா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், 9 வம்சத்தை பேசுகிறாங்க. பாபர் வந்தார், பாபருக்கு பிறகு உமாயூன், உமாயூனுக்கு பிறகு அக்பர், அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு பிறகு ஷாஜஹான், ஷாஜஹானுக்கு பிறகு அவுரங்கசீப். அதுவும் அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டதானே. நீ பொத்தின்னு போய் உனக்கு வேண்டியது கிடைக்குதுல்ல, இல்லை கிடைக்கலன்னா அதை மட்டும் கேளு, யார் ஆளணுன்றதை நீ முடிவு பண்ணாதுன்றாங்கல்ல. அது சர்வாதிகாரம். அதுதான் இதுவும். இப்போ அருள்மொழி அவர்களுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை மற்றவங்க சொல்லியிருந்தா கூட நான் திரும்ப ஏன் அவருடைய பெயரை சொல்கிறேன்னா, எனக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல நண்பர் தான். ஆனால் எனக்கு ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. அதுவும் எந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க. இன்றைய இளைய தலைமுறை எங்கேயோ போயிட்டுருக்குது. அப்பட்டமாக நீங்கள் வாரிசு அரசியலை புகுத்திட்டு அதை நியாயப்படுத்தி பேசு. நான் திரும்ப சொல்கிறேங்க, பிறப்பால் வரக்கூடிய தகுதியின் சனாதனத்தை எதிர்க்கிறோன்னா வாரிசு அரசியலும் சனாதனம் அடிப்படையில் ஒன்று தான். மறுபடியும் சொன்னால் உதயநிதியை மட்டும் வச்சு நான் இதை சொல்லலை. இல்லை, புரிஞ்சு. சனாதனத்தை எதிர்க்கிறேன்னா நான் வாரிசு அரசியல் எதிர்க்கணும். 1000 குறைகள் இருக்குது. ஐடியாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட் ஆகிறோம். எல்லாம் ஐடியாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட் ஆகிறோம். ஜனநாயக பாதையில் மோடி தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மோடியை மக்கள் ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும். திரும்ப இப்போ சொத்தை காப்பாற்றுறதுக்கு அது உள்ளே வருது. இப்போ பெரிய ட்ரஸ்ட் இருக்குது திமுகவுக்கு. அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றணுன்னா அவங்க அதிகாரம் அந்த ட்ரஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் திமுகவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அந்த ட்ரஸ்ட் யார் கண்ட்ரோலில் இருக்கணும்? ஃபேமிலி கண்ட்ரோலில் இருந்தால் தான் பார்ட்டியை ரன் பண்ண முடியும். த சேம் ஹோல்ஸ் ஃபார் பாமக. 93ல் கருணாநிதி கிட்டேருந்து பிரிஞ்சு வெளியில் வரும்போது எவ்வளோ போராட்டம், எவ்வளோ அடிதடி, எவ்வளோ எத்தனை பேர் செத்து போனாங்க, எவ்வளோ பேர் செத்தான். இன்றைக்கி என்ன ஆச்சு? அந்த மல்லை சத்யா தான் வெளியில் போகிறாரு. எந்த காரணங்களை சொல்லி திமுகவை விட்டு வைகோ வெளியில் வந்தாரோ, இன்றைக்கி அதே காரணங்களால் அவருடைய மகன் அரசியலுக்கு வந்ததால் அவர் கூட இருந்தவங்க வெளியில் போகிறாங்க. வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து என்பதில் எந்த சந்தேகமும் வேணாம். குறைந்தபட்ச அறிவு நேர்மை உள்ளவர்கள் வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு ஆபத்தா என்று கேட்டால் எஸ், ஆம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதை ஒரு கட்சிக்கு மட்டும் நீங்கள் பொருத்தாதீர்கள் என்று சொன்னால், பொருத்தி பார்க்காதீர்கள் என்று சொன்னால் அது நியாயம். இந்தியன் டெமோக்ரஸி இஸ் அ கிராஸ் ரோட்ஸ். என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். இந்திய ஜனநாயகம் இன்றைக்கு ஒரு திருப்பு முனையில் நாற்சந்தில் நின்று கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கிட்ட போய் வாரிசு அரசியலை நியாயப்படுத்தினீங்கன்னா அவர்கள் உங்கள் முகத்தில் காரி உமிழ்வார்கள். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 880766 66117 மற்றும் 880766 66118.
Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய மீண்டும் படிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணிவர்மன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்துக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு சசி தரூர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியினுடைய சாராம்சம் தான் இன்றைய நமது பேட்டியினுடைய ஒரு துவக்கமா இருக்க போகிறது. வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்து அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேசியிருக்கிறாரு. அவர்தான் நாட் ஓன்லி காங்கிரஸ் கட்சி, இந்தியாவுடைய பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய இந்த வாரிசு அரசியலை குறிப்பிட்டு இது ரொம்ப பேராபத்து கொண்டு போய் முடிச்சிடும், எந்த விதமான மக்கள் அரசியலையும் மேற்கொள்ளாம எந்த விதமான நெருக்கடிகளையும் சந்திக்காம ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இவங்க பாலிடிக்ஸ் பண்றதுங்கிறது ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டு அரசியல் சூழலை தொடர்ச்சியாக அவதானித்து வரக்கூடிய உங்களை போன்ற சில நபர்கள் மட்டும்தான் வாரிசு அரசியல் ஒரு ஆபத்தான அறிகுறி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. சசி தரூரோட கருத்தை நீங்க எப்படி வழிமொழிகிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? வழிமொழிகிறேன். சசி தரூர் கருத்தை நான் 100% வழிமொழிகிறேன். இதை சொல்லுவதற்கு சசி தரூருக்கு உள்நோக்கங்கள் இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. நேரு காந்தி குடும்பத்தோடு அவருக்கு இருக்கக்கூடிய பிணக்கை தீர்த்து கொள்வதற்கு, குறிப்பாக ராகுல் காந்தியின் தலைமைக்கு எதிரான ஒரு போர்க்குரலாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், சந்தேகமில்லை. ஆனால் அவர் சொல்லுவது உண்மை. இன்றைக்கு மோடி என்ற ஒரு அரசியல் ஆளுமை, பிஜேபி என்கின்ற ஒரு வலதுசாரி தத்துவம், ஒரு விதத்தில் அது நாசகார தத்துவம் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1989லேருந்து 2014 வரை 25 ஆண்டுகள் மத்தியில் ஆண்ட எந்த ஆட்சிக்கும் தனி மெஜாரிட்டி இல்லை. எல்லாம் கூட்டணி அரசாகத்தான் இருந்தது. அதுதான் இந்தியாவின் பொற்காலம். எல்லா அமைப்புகளும் அரசியலம் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அங்கங்களும், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்றம், சிஏஜி, இவை எல்லாமே தன்னிச்சையாக செயற்பட்டன. ஜனநாயகம் தழைத்தோங்கியது. ஆனால் ஏன் பிஜேபின்ற ஒரு கட்சி, மதவாத கட்சி வளர்ந்தது அப்படின்னா, இந்த 25 ஆண்டுகளில் காங்கிரஸும் மற்ற சில முக்கியமான கட்சிகளும் மேற்கொண்ட அப்பட்டமான வாரிசு அரசியல், முழுக்க வாரிசு அரசியல். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனஸ்டிக் பாலிடிக்ஸ்னு சோனியா காந்தி 2004 தேர்தல்கள் அப்போ ஒரு முறை சொன்னாங்க. ஒரு 150-200 பத்திரிகையாளர்களை நாடு முழுவதிலும் இருந்து அழைத்து டெல்லியில் விருந்து கொடுத்தாங்க. வாஜ்பாய் அரசு தோற்கடிக்கப்பட்டு மன்மோகன் சிங் பதவியேற்ற அந்த தேர்தலில் அப்போ அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு வாரிசு அரசியலை பற்றி அப்போ அவர் சொன்ன பதில், இப்போ எங்களை மட்டும் ஏன் கேட்குற, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் தான் அவங்க சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனால் அதை அவர் நியாயப்படுத்தினார். இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்துன்னு நான் பார்ப்பது, ஒன்று வாரிசு அரசியல், 2வது ஊழல். வாரிசு அரசியல் என்பது ஆஸ் அ கான்செப்டே ஜனநாயகத்துக்கு எதிரானது தானே. அதுக்கு மன்னராட்சியை இருந்துட்டு போகலாமே. இன்றைக்கி சில பேர் வாரிசு அரசியலை நியாயப்படுத்துகிறாங்க, பல பேர் நியாயப்படுத்துகிறாங்க. யார் வராங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன கொள்கை தான்ன்றது முக்கியம். உதாரணத்துக்கு நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை பேர் இப்போ பொருளாளர் அருள்மொழி, வழக்கறிஞர், தீர்க்கமாக பேசக்கூடியவர், தமிழ்நாட்டு அரசியல் ஆளுமைகளில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர் நம்முடைய அருள்மொழி. அழுத்தமான கொள்கைகளை பரப்பக்கூடியவர், பேசக்கூடியவர். எனக்கு அவர் மீது நிரம்ப மரியாதை உண்டு. ஆனால் நான் ரொம்ப வருத்தமடைந்த, ஏமாற்றமடைந்த ஒரு நிகழ்வு சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி ஏற்பாடு செய்த, நம்முடைய நண்பர்கள் இந்த டிபேட் ஏற்பாடு செய்திருந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் இளைஞர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு முக்கியமான அரசியல் ஆளுமைகளை அழைத்து பேச வச்சாங்க. இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் அவரிடம் கேள்வி கேட்டாங்க. அப்போ வாரிசு அரசியலை பற்றி ஒரு இளைஞர் கேட்கும் பொழுது நம்முடைய அருள்மொழி அவர்கள் அதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறாரு, நியாயப்படுத்துகிறார். இது எவ்வளோ பெரிய பிழை. ஏன்னா இன்றைய இளைஞர்கள், ஜென் ஜீன்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அவங்க மில்லேனியம் ஸ்டைலை விட அதிகமான, இன்னும் இன்னும் கூர்மையாகவும் மூர்க்கமாகவும் இருக்காங்க. ஜென் ஜீன்னு சொல்லக்கூடிய அவங்க இந்த வாரிசு அரசியல் அறவே வெறுக்கிறாங்க, இதை காரி உமிழ்றாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது வாரிசு அரசியலை பற்றின ஒரு கேள்வி, எப்படி நியாயப்படுத்துறீங்கன்னும் பொழுது நம்முடைய அருள்மொழி அவர்கள் அதை என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அவங்களோட பதில். அவங்க அப்படியே கடந்து போகிறாங்க. இதில் என்ன, அதாவது வாரிசா இல்லையான்றது முக்கியம் இல்லை, என்ன கொள்கைகளுக்காக அவங்க நிற்கிறாங்கன்றது தான் முக்கியன்றாங்க.
ஏன் உங்களை அது கன்வின்ஸ் பண்ணலை? யாரு? ஏன் அந்த பதில் உங்களை கன்வின்ஸ் பண்ணலன்னு நான் எப்படிங்க பண்ண முடியும்? ஆஸ் அ கான்செப்ட் இது வந்து உதயநிதி, கேசிஆர், பாதல்ஸ், ஒமர் அப்துல்லா, அகிலேஷ் யாதவ், இங்கே வந்து அபிஷேக் பானர்ஜி, ராகுல் காந்தி இவங்க சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, பொதுவாக ஆஸ் அ கான்செப்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன். வாரிசு அரசியல் என்பது தப்பே இல்லைன்னு ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்துக்கிட்டு ஜனநாயகத்தின் மூலமாக ஆளப்படுகிற ஒரு நாட்டில் ஒரு வழக்கறிஞர், படித்த வழக்கறிஞர், அரசியலமைப்பு சட்டத்தை நன்கு அறிந்த ஒரு வழக்கறிஞர், திறம்பட வாதிடக்கூடியவர், கொள்கை சித்தாந்த ரீதியிலான பிடிப்பும் தெளிவான கொள்கைகளையும் உடையவர், அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதாவது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை ஒரு உதயநிதி சம்மந்தப்பட்டதாகவோ அல்லது வந்து ஒரு அன்புமணி ராமதாஸ் சம்மந்தப்பட்டதாகவோ அல்லது வந்து ஒரு சுதீஷ் சம்மந்தப்பட்டதாகவோ நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆஸ் அ கான்செப்ட் பேசுங்க. ஒரு கருத்துரு என்கின்ற முறையில் வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு ஆபத்தா இல்லையானா எடுத்தடுப்பிலேயே மின்னல் வேகத்தில் வர வேண்டிய பதில் எஸ், ஆம். திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு உதயநிதி, அன்புமணி, சுதீஷ்ன்னு எடுக்காதீங்க, விட்டுருங்க அதை. ஆஸ் அ கான்செப்ட் ஒரு ஜனநாயக நாட்டில், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டில் வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்தா இல்லையான்ற ஒரு ஸ்ட்ரைட் கொஸ்டின் உங்ககிட்ட வருதுன்னா உங்கள் பதில் என்னவா இருக்கும்? வேணாம் தான் தோணுது. எஸ் தான் வரும். அப்புறம் ஜனநாயகன்றது என்னவாங்க? மன்னராட்சியே இருந்திருக்கலாமேங்க. மனிதன் காட்டு மிராண்டியாக வாழ்ந்தான் இல்லையா, ஆடைகள் என்று திரிந்தான், 4 கால்களில் ஊன்றியிருந்தவன் 2 கால்களில் நடக்க ஆரம்பித்தான், அதன் பிறகு மெல்ல மெல்ல வந்து நாகரிகம் அடைந்தான், மொழிகள் தோன்றின, விவசாயம் வந்தது, பண்ணை நிலப்பிரபுத்துவம் வந்தது, அதன் பிறகு மன்னராட்சி வந்தது, மன்னராட்சி ஒழிந்து ஜனநாயகம் வந்தது. மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கு என்ன வித்தியாசம்? மன்னராட்சியில் மன்னரோட மகன் இளவரசன், இளவரசனோட மகன் அடுத்த இளவரசன், அவன் மகன் மறுபடியும் ராஜா, மகாராணினா மகாராணிக்கு பிறகு வரக்கூடியவங்க இளவரசி. ரொம்ப சிம்பிள் இல்லை? அப்போ ஜனநாயகம் என்பது கடந்த 200 ஆண்டுகளாக வந்திருக்குல்ல, நமக்கு அப்படி தானே நம்ம இதை பார்க்குறோம். பட் தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அது வந்து ஒரு சிஸ்டமுக்குள்ள, ஒரு பார்ட்டிக்குள்ள, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள அவருடைய ஒப்புதலோடு நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு மூமெண்ட் தானே தவிர வேர் இஸ் அவர் பிஸ்னஸ்ன்னு கேட்குறாங்கல்ல. அது ரொம்ப அறிவு நேர்மை இல்லாதவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அதனால தான் கேட்குறேன், மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன வித்தியாசம்? திரும்ப திரும்ப சொல்கிறேன், அஸ் அ கான்செப்ட் மன்னராட்சிலையும் அப்படி தான் இருந்தது. உங்களுக்கு என்ன வந்தது? ராஜாவோட புள்ள ராஜா, ராஜாவோட புள்ள ராஜா, அவன் புள்ள ராஜா, அவன் புள்ள ராஜா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், 9 வம்சத்தை பேசுகிறோம்ல. பாபர் வந்தார், பாபருக்கு பிறகு உமாயூன், உமாயூனுக்கு பிறகு அக்பர், அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு பிறகு ஷாஜஹான், ஷாஜஹானுக்கு பிறகு அவுரங்கசீப். அதுவும் அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டதானே. நீ பொத்தின்னு போயேன், உனக்கு வேண்டியது கிடைக்குதுல்ல, இல்லை கிடைக்கலன்னா அதை மட்டும் கேளு, யார் ஆளணுன்றதை நீ முடிவு பண்ணாதுன்றாங்கல்ல. அது சர்வாதிகாரம் தான். அதுதான் இதுவும். இப்போ அருள்மொழி அவர்களுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை மற்றவங்க சொல்லியிருந்தா கூட, நான் திரும்ப திரும்ப ஏன் அவருடைய பெயரை சொல்கிறேன்னா, எனக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல நண்பர் தான், ஆனால் எனக்கு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அதுவும் எந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க, இன்றைய இளைய தலைமுறை எங்கேயோ போயிட்டுருக்குது. அப்பட்டமாக நீங்கள் வாரிசு அரசியலை புகுத்திட்டு அதை நியாயப்படுத்தி பேசுகிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, தனிநபர்கள் எல்லாரையும் ஒதுக்கிடுங்க. உதயநிதி, அன்புமணி, சுதீஷ் எல்லாரையும் ஓரம் கட்டிடுங்க. நிலப்பிரபுத்துவத்திலேருந்து மன்னராட்சிக்கு வரோம், மன்னராட்சியிலேருந்து நம்ம ஜனநாயகத்துக்கு வரோம். அப்போ ஜனநாயக நாட்டில் வாரிசு அரசியல் என்பது ஆபத்து இல்லையா? அதாவது ஜனநாயகமும் வாரிசு அரசியலும் ஒன்றாக போக முடியாது, ஆக்சிமோரான் வாங்க, ஒன்றுக்கொன்று நேர் எதிரான பதங்கள். நான் தனிப்பட்ட முறையில் உதயநிதியை மட்டும் வச்சு இதை சொல்லலை, கண்டிப்பாக சொல்லலை, எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த கோணத்தில் பார்க்கும்போது சசி தரூருடைய அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப நியாயமானவை. நான் இன்னமும் சொல்கிறேங்க, உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது மதவாத அரசியல் இந்தியாவிலிருந்து வேறு இருக்கப்பட வேண்டும்னா இந்த கட்சிகள், காங்கிரஸ் ஆகட்டும் மற்ற பிராந்திய கட்சிகள் ஆகட்டும், எல்லாருமே வாரிசு அரசியலை குறைந்தபட்சம் முழுவதும் களையாட்டியும் குறைந்தபட்சம் அதை வந்து குறைத்து கொள்ளவாது செய்யணும். இல்லை, ஒரு முறை பிறப்பால் வரக்கூடிய சனாதனத்தை எதிர்க்கிறோன்ற, பிறப்பால் வரக்கூடிய தகுதியின் சனாதனத்தை எதிர்க்கிறோன்னா வாரிசு அரசியலும் சனாதனமும் அடிப்படையில் ஒன்று தானே. மறுபடியும் சொல்கிறேன், உதயநிதியை மட்டும் வச்சு நான் இதை சொல்லலை. இல்லை, புரிஞ்சு சனாதனத்தை எதிர்க்கிறேன்னா நான் வந்து வாரிசு அரசனையும் எதிர்க்கணும்ல, ஒரு சேர தான் நான் எதிர்க்கணும். நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன், ஏன் சனாதன தர்மம் நான் வந்து எதிர்க்கிறேன். சனாதனத்துக்கு வட இந்தியாவில் கொடுக்குற விளக்கம் வேறு, தமிழ்நாட்டில் கொடுக்குற விளக்கம் வேறு, தமிழ்நாட்டு விளக்கத்தையும் எடுத்துப்போம் வாதத்துக்கு. பிறப்பால் கிடைக்கக்கூடிய எனக்கு உரிமை, நான் வந்து கற்ப கிரகத்துக்குள்ளே போய் பண்ணணுன்னா அந்த குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தான் எனக்கு முடியும், வேறு என்ன தகுதிகள் இருந்தாலும் முடியாது, பிறப்பால் மட்டும்தான் நான் வந்து சில தொழில்களை செய்ய முடியுன்றது சனாதன தர்மம். அதுவும் வாரிசு அரசியலும் ஒன்று தானே.
இன்னாருக்கு மகன்ற ஒரே காரணத்துக்காகத்தானே எனக்கு இந்த பதவிகள் கிடைக்குது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது தானே, இது மன்னராட்சியின் விழுமியங்கள் தானே. அப்போ வந்து மன்னராட்சியில் தேர்ந்தெடுக்கப்படலை, இங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்றீங்க. இது வந்து தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது வந்து உங்களுக்கு வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கா? இல்லையே. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்ததுன்னா ஓகே. எங்கே இருக்குது லெவல் பிளேயிங் ஃபீல்டு? இல்லை, ஒரு மந்திரியோட புள்ள வரதும் ஒரு மாவட்ட செயலாளர் புள்ள வரதும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி தொண்டரோட மகனுக்கும் என்ன கிடைக்குது? இன்னைக்கு லெஃப்ட் பார்ட்டிஸும் பிஜேபியும் தவிர மற்ற எல்லா கட்சியிலையும் வந்துடுச்சு. பிஜேபியில் கூட வந்திருக்க நயனார் பையன் இப்போ வந்திருக்கிறாரு தான் சொல்கிறாங்க. பெரிய அளவில் வரல, தலைமைக்கு வரல. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. மற்ற கட்சிகள் அளவுக்கு எண்ணிக்கையில் வரல, தலைமையில் சத்தியமாக வரல. நீங்கள் 1000 சொல்லுங்க. இன்னைக்கு மோடியோட அப்பீல் ஏன் இளைஞர்கள்கிட்ட இருக்குது? 1000 குறைகள் இருக்குது. ஐடியாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட் ஆகிறோம், எல்லாம் ஐடியாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட் ஆகிறோம். ஜனநாயக பாதையில் மோடி தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மோடியை மக்கள் ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும்ல. திரும்ப திரும்ப எந்த பின்புலமும் கிடையாது. குடும்பத்தில் வந்து அவங்க அப்பா ஒன்றும் பிரதம மந்திரியோ, அவங்க தாத்தா ஒன்றும் பிரதம மந்திரியோ கிடையாது. அது அப்பீலிங்காக இருக்குது கீழே. எனக்கு அப்பீலிங்காக இல்லை, ஏன்னா நான் அந்த ஐடியாலஜியை பார்க்குறேன். வட இந்தியாவில் அது அப்பீலிங்காக இருக்குது. அவன் பார்த்தது பூரா காங்கிரஸில் 3 தலைமுறை 4 தலைமுறை வாரிசு அரசியல் தான் இந்திய ஜனநாயகத்தின் சாபக்கேடு என்பது. நான் இன்னொன்று சொல்கிறேன், திருப்பி போட்டு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ரைட் விங்காக இந்தியன் டெமோக்ரஸி, இந்திய ஜனநாயகம் திரும்பியதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் வாரிசு அரசியல், 2வது ஊழல். ஓகே. பட் எனக்கு என்னன்னா, அண்மையில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சராக இன்றைக்கும் அமைச்சராக தான் இருக்கிறார் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், முன்னாள் நிதியமைச்சர். அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது, தகுதியுடைய வாரிசாக இருந்தால் தேர் இஸ் நோ ப்ராப்ளம், அதில் நம்ம வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அது கூட உங்களுக்கு ஏன் கன்வின்சிங்காக படலை? இது வந்து தன்னை நியாயப்படுத்திக்கிறது, வசதியாக யோசிக்கிறது. பிடிஆர் படித்தவர், பண்பாளர். திரும்ப திரும்ப நான் கேட்குற பாயிண்ட்டு வந்து பதில் சொல்லாமல் நழுவி போகிறாங்க நீங்களும். அதாவது வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு ஆபத்தா இல்லையா? ஸ்ட்ரைட் கொஸ்டின் இது. ஆஸ் அ கான்செப்ட் வாரிசுக்கு தகுதி இருக்குது இல்லைன்றதான் செகண்டரி. வாரிசு அரசியல் ஆஸ் சச் ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஆதரவா? ஏன் அமெரிக்காவில் ஏன் இல்லை? அமெரிக்காவில் வந்து அவங்க வாரிசுங்களுக்கு தகுதியே இல்லையா? ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்கவா? தாராளமாக. வாரிசுகள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகமா ஜனநாயகமற்றதா? அது அப்சல்யூட்லி நான்சென்ஸ் கொஸ்டினுங்க. இது வந்து குழப்பி விடுறதுன்றது அர்த்தம். இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு எங்கே இருக்குது? ஏன் இங்கிலாண்டில் நடக்கலை? இன்றைக்கி வந்து உச்சபட்ச ஜனநாயகமாக கருதப்படுகிற ஐரோப்பாலேயோ அமெரிக்காலேயோ ஏன் இந்த கொஸ்டின் வரல? கிளின்டனோட மனைவி வந்தாங்கனாலும் தோற்கடிக்கப்பட்டாங்க. அது ஒன்று. புஷ்ஷோட பையன் வந்தார். ரேர் கேஸ் தானே அது. வந்து நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 டேர்முக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு வச்சான் இல்லைங்க, அதுதாங்க உண்மையான ஜனநாயகம். 2 டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 வருஷம் இல்லை, 2 டேர்ம். 4 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்தில் 2வது டேர்மில் பிரசிடென்ட் செத்துடுறாரு, வைஸ் பிரசிடென்ட் மீதி இருக்க 2 வருஷத்துக்கு வந்துட்டு போகலாம். 2 டேர்ம் 8 வருஷன்ற கணக்கில் அடுத்த 2 வருஷம்லாம் வர முடியாது அவர். புரியுதுங்களா? வாரிசுன்ற ஒரே தொகுதிக்காக அவங்க வரக்கூடாதுன்றது வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து குயுக்தியான வாதம். அது தானாக வரும். அது உனக்கு என்ன லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குது நான் கேட்குறேன். நீ போட்டு வந்தியா? ஏன் இந்த பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை? அங்கே நியமிக்கப்படுறதில்ல, தேர்வு செய்யப்படுறாங்க. ஐடியாலஜி இருந்ததுன்னா வாரிசு அரசியல் வராது. பிஜேபியில் ஏன் குறைவாக இருக்குது? நல்லதோ கெட்டதோ அங்கே ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியால் அவன் உள்ளே வரான். அஃப்கோர்ஸ் அங்கேயும் இன்றைக்கி அந்த ஆபத்து வந்துடுச்சு. பட் பெரிய அளவில் வரல. தலைமைக்கு கண்டிப்பாக வரல. தகுதி உள்ள வாரிசு, தகுதி இல்லாத வாரிசுன்ற வாதம் வந்து விஷமத்தனமாக திசை திருப்புறது. ரொம்ப விஷமத்தனமாக திசை திருப்புறது. திரும்ப நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு குதிரைக்கு லாடம் கட்டின மதிப்பார். ஆஸ் அ கான்செப்ட் வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்தா இல்லையா? சே எஸ் ஆர் நோ. எஸ். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். டோட்டலாக அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது யாருக்காக? இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருக்காக இருக்காங்கன்னா மக்களுக்காக இருக்காங்க. மக்கள் நன்மை செய்யணும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிற இடத்துக்காக தான் பயணிக்கிறாங்க. இந்த நன்மை செய்வதற்கோ பல விஷயங்களை பண்ணுறதுக்கோ எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி கருணாநிதி அவர்கள் மாதிரியோ இல்லை திருமாவளவன் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வரணும்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா? என்ன அப்படிலாம் இல்லைங்க. அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கா இல்லையான்றதான். கருணாநிதி பட்ட கஷ்டத்தை ஸ்டாலின் படலை, ஸ்டாலின் பட்ட கஷ்டத்தை உதயநிதி படலை. இப்போ நாளைக்கு அடுத்து வரவர் உதயநிதி பட்ட கஷ்டத்தை கூட அவர் பட மாட்டார். அதான் கேட்குறேன், படணும்னு ஏன் நினைக்கிறீங்க? படணும்னு நான் நினைக்கலங்க. இது அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? இப்போ இந்த இடத்துக்கு வரணுன்றவன் கருணாநிதி பட்ட கஷ்டத்தை அல்லது ஸ்டாலின் பட்ட கஷ்டத்தை படணும்னு யாருமே சொல்லலை. வேர் இஸ் த லெவல் பிளேயிங் ஃபீல்டு? ஏதாவது விதவிதமாக வாரிசு அரசியலை நியாயப்படுத்தலாம். அதில் ஒரு ஆர்குமெண்ட் தான் இது. கருணாநிதி பட்ட கஷ்டத்தை
இப்போ வரவன் படணுமான்ற ஆர்குமெண்ட் எங்கேருந்து வருதுன்னா, வாரிசு அரசில் மூக்கை வந்து இப்படி தொடாமல் இப்படி சுற்றிக்கிட்டு தொடருது. நியாயப்படுத்துறதுன்னு ஆரம்பிச்சுட்டா எதை வேணால் நியாயப்படுத்திட்டான். கண்ணதாசனோட ஒரு சினிமா படத்தில் வரும்ல, கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் வந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. ஒரு விஷயத்தை வந்துங்க லாஜிக்கலாக டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னா என்ன ஆர்குமெண்ட் வேணால் வைக்கலாம். பட் டெமோக்ரஸி இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப், அதாவது இந்திரா காந்தி சொன்ன மாதிரி எவ்ரி செட்டப் ஹஸ் இட்ஸ் ஓன் ட்ராபேக். மன்னராட்சியோ டெமோக்ரஸியோ எதுவோ, பட் த லீஸ்ட் ட்ராபேக்ஸ் இருக்கிறது டெமோக்ரஸி. வித் மினிமம் ட்ராபேக்ஸ், குறைபாடுகள் உள்ளது டெமோக்ரஸி. இந்தியாவில் நடக்கிறதுன்றது அயோக்கியத்தனங்க. என்டையர் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் டைனாஸ்டிக்ஸாக போயிடுச்சுல்ல. இது ரெண்டாவது எதுலேருந்து வருது? கொள்கை கரைஞ்சு போய் சொத்து பெருகி போய் சொத்தை காப்பாற்றுறதுக்கு தான் உள்ள வருது. ஓகே, அதுவும் ஒரு பிரச்சனை. அதுதான் மெயின் பிரச்சனை. இப்போ சொத்தை காப்பாற்றுறதுக்கு அது உள்ள வருது. இப்போ பெரிய ட்ரஸ்ட் இருக்குது திமுகவுக்கு, அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றணும்னா அவங்க வந்து அதிகாரம் கையை, அந்த ட்ரஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் திமுகவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அந்த ட்ரஸ்ட் யார் கண்ட்ரோலில் இருக்கணும்? ஃபேமிலி கண்ட்ரோலில் இருந்தால் தான் பார்ட்டியை ரன் பண்ண முடியும். த சேம் ஹோல்ஸ் ஃபார் பாமக. எஸ், மதிமுக த சேம் ஹோல்ஸ் ஃபார் வைகோ. நான் வெறும் திமுக மட்டும் சொல்லலை. இல்லை, அதை நீங்கள் சொல்லலை சார், அதை புரிஞ்சுக்கிறேன். ட்ரஸ்ட்டு, பணம், அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் கட்சியை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆப்வியஸ்லி பாலிடிக்ஸ் உள்ள வருது, வாரிசு அரசியல் வருது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் வைகோ, கிளாசிக் எக்ஸாம்பிள். 93 வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியில் வராரு. கடைசியில் என்ன ஆச்சுங்க? அவர் மகனை கொண்டு வராரு உள்ள. 2018 பிறகு தான் மகன் உள்ள வரார். அவர் தனிப்பட்ட முறையில் நல்லவர், நமக்கெல்லாம் நண்பர், அது வேற விஷயம். 18 உள்ள வந்து என்னாச்சு? இந்த 25-7 வருஷத்தில் அவர் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டாரு, எம்பி ஆகிட்டாரு, கட்சியில் எல்லாரையும் வெளியில் அனுப்பினார். இப்போ மல்லை சத்தியம் மாதிரி இருக்கவங்கெல்லாம் வெளியில் போனது வாரிசு அரசியலில் தானே வெளியில் போகிறாங்க. 93 கருணாநிதி கிட்டேருந்து பிரிஞ்சு வெளியில் வரும்போது எவ்வளோ போராட்டம், எவ்வளோ அடிதடி, எவ்வளோ எத்தனை பேர் செத்து போனாங்க, எவ்வளோ பேர் செத்தான். இன்றைக்கி என்ன ஆச்சு? அந்த மல்லை சத்தியா தான் வெளியில் போகிறாரு. எந்த காரணங்களை சொல்லி திமுகவை விட்டு வைகோ வெளியில் வந்தாரோ, இன்றைக்கி அதே காரணங்களால் அவருடைய மகன் அரசியலுக்கு வந்ததால் அவர் கூட இருந்தவங்க வெளியில் போகிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து இது இன்னும் டீப்பாக பார்க்கணும். உங்கள் டெமோக்ரஸி வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகலை. உண்மையான மெச்சூர்டு டெமோக்ரஸியில் வாரிசு அரசியலுக்கு இடமே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காகவே இடம் இருக்காது. ஐரோப்பாவில் இருக்குதா? நான் கேட்குறேன். யூரோப்பியன் டெமோக்ரஸியில், எல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் தான் யூரோப்பில். பிரசிடெண்ட்டோட பையனோ பொண்ணோ வந்து உட்கார முடியுமா உள்ள? அங்கே இருக்க ஒரு கடைநிலை ஊழியர் கூட அவங்கள சீண்ட மாட்டான். ஜெர்மன் சான்சலர் மேர்க்கல் வந்து லேடி காலையில் 7 மணிக்கு வாக்கிங் போகிறாங்கன்னா அவங்க பாட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் எனக்கு தேவையானது வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நடந்து மக்களையான கண்டுக்கவே மாட்டான். அப்படி ஒரு கேரக்டர் இருக்கதே தெரியாது. அவங்க ஹஸ்பண்டோ அவங்க பிள்ளையோ பொண்ணோ மருமகளோ வந்து பாலிடிக்ஸ் பேசினா சீண்ட கூட மாட்டான். அப்படி பார்த்தா சிரிச்சுட்டு போயிடும். அவங்களுக்கு ஒரு பேனரு, கட் அவுட்டு, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அது. இங்கே மாவட்ட செயலாளரோட பிள்ளையோட ஃப்ரெண்டு, அவன் டிரைவர் வரானால நீங்கள் வந்து அலறி அடிச்சுட்டு போய் கட் அவுட் வைக்கிறீங்க நீங்கள். ஸோ உங்கள் டெமோக்ரஸி மெச்சூர்ட் ஆகலை. சசி தரூர் சொல்கிறது 100% கரெக்டுங்க. அதை சொல்கிறதுக்கு அவருக்கு உள்ளவங்க இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். இது ராகுல் காந்தியை சீன்றதுக்கு அவர் சொல்கிறார். பட் அவர் சொல்கிறது 100% உண்மை. வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து என்பதில் எந்த சந்தேகமும் வேணாம். குறைந்தபட்ச அறிவு நேர்மை உள்ளவர்கள் வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு ஆபத்தா என்று கேட்டால் எஸ், ஆம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதை ஒரு கட்சிக்கு மட்டும் நீங்கள் பொருத்தாதீர்கள் என்று சொன்னால், பொருத்தி பார்க்காதீர்கள் என்று சொன்னால் அது நியாயம். ஆனால் ஆஸ் அ கான்செப்டே வாரிசா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. அவங்க எந்த கொள்கையை பேசுகிறாங்கன்றது தான் முக்கியம். என்ன கதை, அவனுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க, திறமை இருக்கான்னு பாருங்க. இது மாதிரி ஒரு மன்னிக்கணும் அயோக்கியத்தனமான அறிவு நேர்மை இல்லாத ஆர்குமெண்ட் எதுவுமே இருக்க முடியாது. அடிப்படையில் இவர்கள் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள், ஜனநாயக பண்பு இல்லாதவர்கள். நீ இப்படி சொல்லு, அதாவது வந்து இது சிக்கலான விஷயங்க, ஒரு நாளில் மாற்ற முடியாது, ஆண்டுகள் ஆகும், காலப்போக்கில் வரணும். பட் நிச்சயமாக வந்து வாரிசு அரசியல் ஆஸ் அ கான்செப்ட் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென் ஜி வந்து கண்டிப்பாக இதை வந்து காரி துப்ப தான் செய்வான். இது ஒரு கட்டத்தில் உங்கள் ஜனநாயகத்துக்கே இது வைக்கும், நெருப்பு வைக்கும். பங்களாதேஷில் என்ன ஆச்சு? நெருப்பு தான் வச்சுது, நெருப்பு தானே வச்சுது. இலங்கையிலே அப்படி தான், இலங்கையில் நெருப்பு தானே வச்சுது. அதை பார்த்து உங்களுக்கு புத்தி வரல. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தேச தந்தை, அவரோட படத்தை உடைச்சதுலாம், சிலையெல்லாம் உடைச்சு அவரோட அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு தூக்கி எறிகிறாங்க. ஏன்? ஷேக் ஹசீனாவோட வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் ஊழலும். அதைத்தான் நான் சொல்கிறேன். ராஜபக்ஷா அங்கே வாரிசு அரசியலும் ஊழல். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, வாரிசு அரசியல் வந்துன்னா ஊழல் நீக்கமர வந்துடும். ஊழல்னா டாலரபிள் லெவலில் தாண்டி இன்டாலரபிள் ஊழல் வந்துடும். ஆகவே சசி தரூர் அவர்களுடைய அந்த கட்டுரை மிக மிக நியாயமான கட்டுரை.
ஐ திங்க் இட்ஸ் அ வேக்கப் கால். இந்திய ஜனநாயகத்துக்கு அது ஒரு அறைகூவல் என்று நான் பார்க்கிறேன். இந்தியன் டெமோக்ரஸி இஸ் அட் கிராஸ் ரோட்ஸ். என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். இந்திய ஜனநாயகம் இன்றைக்கு வந்து ஒரு திருப்பு முனையில் நார்ச்சந்தில் நின்று கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட போய் வாரிசு அரசியலை நியாயப்படுத்தினீங்கன்னா அவர்கள் உங்கள் முகத்தில் காரி உமிழ்வார்கள். நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. பட் இதில் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், வாரிசுகள் வரக்கூடாது, தப்பு தான் சொல்கிறீங்க. பட் அவன் என்ன பண்ணுவான்? நான் இவருக்கு பிறந்ததன் காரணமாகவே எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை நான் நிராகரிக்கணுங்கிறது எப்படி நியாயமா இருக்கும்? முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். இல்லை, ஒரு நிமிஷம் சார். இப்போ நான் வந்து ஒரு தலைவரோட பையன் சார். எனக்கு அவரால் அவர் பையனா பிறந்தது ஒன்று மட்டுமே எனக்கு தகுதி இல்லாததான் மாறிடுதா? திரும்ப சொல்லுங்க, நீங்கள் தவறான பார்வையில் பார்க்குறீங்க. இந்த பிரச்சனையை எந்த கோணத்துலேருந்து பார்க்கணும்? ஜனநாயகத்தின் கோணத்திலேருந்து, வெகுஜன மக்கள் கோணத்திலேருந்து பார்க்கணுமா, தலைவரோட பிள்ளையோட கோணத்திலேருந்து பார்க்கணுமா? உண்மையிலேயே தலைவரோட பிள்ளைக்கு தகுதி இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது அரிதிலும் அரிதானது. 1-2 எப்பயோ வரும். ஆனால் பட் அமெரிக்காலேயே ஹில்லரி கிளின்டன் வந்து தோற்று போனாங்க. புஷ் 2 புஷ்ஷும் ஜெயிச்சாங்க. அடுத்து வர முடியல யாரும். ஒபாமா வீட்டிலேருந்து யாரும் வர முடியல. ட்ரம்ப் வீட்டிலேருந்து யாரும் வர முடியல. ஆனால் தகுதி உள்ளவங்களுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனையை எந்த கோணத்திலேருந்து பார்க்கணும்னா, ஜனநாயகத்தின் பார்வையிலிருந்தும் பொதுமக்கள் பார்வையிலிருந்தும் இதை பார்க்கணும். ஃபைன். ராஜாவோட உள்ள பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது. ராஜா விட்டு கண்ணுக்குட்டியோட பார்வையிலேருந்து பார்த்தா இத்தகைய தேவையற்ற குழப்பங்களும் சந்தேகங்களும் வினாக்களும் ஐயப்பாடுகளும் உங்கள் மனதில் எழும். இன்னைக்கு நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தையே பதிவு பண்ணீங்க. ஜென்னிசெட்டோட பார்வையில் அவங்க காரி உமிழக்கூடிய ஒரு தத்துவமாக ஒரு விஷயமா அதை வந்து பார்க்குறாங்க. என்னங்க அப்பா பையன் அப்புறம் பேரன்னு போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்கன்னு நீங்கள் இன்னைக்கு தேர்தல் பேசிட்டு இருந்ததுல தாவேகாவுடைய இந்த பொதுக்குழு வந்து கூட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அஃப்கோர்ஸ் அந்த பேச்சுக்குள்ளே போகாமல் அவங்களுடைய இந்த துவக்கத்துக்கு காரணமே மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்புகிறேன், மன்னராட்சியை ஒழிக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க டிஎம்கேவை இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்னர் பண்ணுறாங்க. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருளாளரோ பொதுச்செயலாளரோ எல்லாருமே கூட மறைமுகமாக அதை அட்டாக் பண்ணியோ நேரடியாக பேசியோ தான் பேசுகிறாங்க. அப்போ ஒரு புதிய சக்திகளின் எழுச்சிக்கு கூட இந்த வாரிசு அரசியல் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குதா? 100%. வெறும் தலைமையில் மட்டும் இல்லைங்க, எல்லா மாவட்டத்திலையும் திமுகவில் வாரிசுகள் தான் நிற்கிறாங்க. பிஜேபியில் கூட வாரிசுகள் இருக்குது. மற்ற கட்சிகளோட எண்ணிக்கையில் குறைவு. தலைமையில் வாரிசு கிடையாது, சத்தியமாக கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சுத்தமாக கிடையாது. மற்ற எல்லா கட்சிகளும் நீக்கமாக அது நிறைஞ்சிருக்குது. அது வந்து தலைமையில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு லெவல்லையும் அது வந்துடுச்சு. எல்லா மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள். அவங்க மகனோ மகளோ மனைவியோ மருமகனோ அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் சீட்டு கிடைக்குது. எஸ். இப்போ பொன்முடிக்கு சீட்டு இல்லைன்னா பொன்முடி மகனுக்கு சீட்டு. பொன்முடி மகனுக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னா பொன்முடியோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபருக்கு சீட்டு. அதிகாரம் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். நேருனா நேரு பையனுக்கு எம்பி. தனிப்பட்ட முறையில் அவர் நல்லவர் தான். புரியுது. அதாவது நீங்க சொல்றது வந்து நடந்துகிட்டு இருக்கிற ஃபேக்டா நான் சொல்றேன். நான் இப்ப நேருக்கு அடுத்த தேர்தலில் சீட் இல்லைன்னா குடும்பத்தில் வேற யாராவது ஒருத்தர் கொடுத்தாகணும். ஓகே. அப்ப கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து மன்னராட்சி தான். தலைமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு லேயர்லையும் குடும்பங்கள் தான் வருதுன்னா இது கொள்கை வழி கிடையாதுங்க. சேர்த்து வச்சிருக்க சொத்தை காப்பாற்றுறதுக்கு இது கொதிப்பை எப்படி ஏற்படுத்துது சார்? எந்த லெவலில் இல்லைங்க. டெமோக்ரஸின்னா என்னங்க? அப்புறம் உன் குடும்பம் தான் எல்லாத்தையும் ஆளும். கேட்டால் குடும்பத்துக்கு தகுதி இல்லையான்றது எவ்வளோ குயுக்தியான வாதம். ஒருத்தன் வர முடியல. இன்னைக்கு ஒரு 25 வயசு பையன் பிடெக் எம்டெக் முடிச்சுட்டு கை நிறையா சம்பாதிக்கிற பையன், ஒரு 3 வருஷம் நல்லா 5 வருஷம் சம்பாதிச்சுட்டு நல்லா அமெரிக்காவில் 10 பைசா யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க தேவையில்லாமல் 30 வயசில் ஒரு 5-6 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு அரசியலுக்கு வந்து நான் வந்து அவன் விரும்புகிற தத்துவத்துக்கு ஏற்ற கட்சியில் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னா அவனுக்கு எந்த கட்சியிலுமே இன்றைக்கி பெரிய அளவில் வந்து முக்கியத்துவம் இருக்காது. ஏன்னா அவனால் முண்டி அடிச்சுட்டு வர முடியாது. அங்கே எங்கே போனாலும் திமுகவில் போனால் அங்கே ஒரு குடும்பம் இருக்கும், அண்ணா திமுகவில் போனால் அங்கே ஒரு குடும்பம் இருக்கும், பாமகவில் போனால் ஒரு குடும்பம் இருக்கும், தேமுதிகவில் போனால் ஒரு குடும்பம் இருக்கும். அவனுக்கு இருக்க 2 ஆப்ஷன் பிஜேபியும் கம்யூனிஸ்ட்டுகளும். கம்யூனிஸ்ட்டுகள் வந்து காலத்துக்கு ஒவ்வாத பல விஷயங்களை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறதால அவன் தலையை பிடிச்சிட்டு ஓடிடுவான். பிஜேபி மதவாத அரசியல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் சர்வே பண்ண முடியாது. அல்லது அவனும் அந்த மதவாதத்துக்கு பலியானானா அங்கே இருக்கலாம், அதில் அவன் மேலே கூட வரலாம். அப்போ இன்றைக்கி புதுசாக ஒருத்தன் வந்து கட்சியில் சேர்ந்து தமிழ்நாட்டில் வளரணும்னா எக்ஸப்ட் பிஜேபி வேறு கட்சிக்கு போக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உண்மை சார். மற்ற எல்லா கட்சியிலையுமே வந்து குடும்பம் வந்து கோல் வச்சு. ஓகே. கம்யூனிஸ்ட் கட்சி காலத்துக்கு ஒவ்வாததாக போயிடுச்சு, அவுடேட்டடு இல்லையா? இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வேலைகளை செய்யாம இருக்காங்க. தத்துவம் நல்ல தத்துவம் தான், ஈர்க்கக்கூடிய whatever it is they are outdated. பெரிய தத்துவ விசாரணைக்கு நான் போக விரும்பல. நீங்க இன்றைய மாடர்ன் வேர்ல்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வருத்தப்பட வேண்டிய உண்மை அது. தோழர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம் அது. அவனுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பிஜேபி. அது நல்லதா?
நல்லது இல்லை. எஸ். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு அங்கே தானே இருக்கு. ஏதாவது நான் சொல்ல வர கேட்டகரிங்க, இன்னைக்கு வந்து படித்து வேலைக்கு போய் 5 வருஷம் நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகிட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பம் இருக்குது, வருமானம் இருக்குது, நல்ல புலன்லாம் இருக்குது. 30 வயசில் ஒரு இளைஞன் வந்து அரசியலுக்கு வந்து டெடிக்கேட்டடாக 10 நிமிஷம் வேணாம், நான் வந்து நாட்டுக்கு சேவை செய்யணும், சமூக மாற்றத்துக்கு உழைக்கணும்ட்டு வரான். அவன் எந்த கட்சியில் போவான்? தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அவனுக்கு ஸ்கோப் கிடையாது. 10 நந்திங்க அவன் முன்னால் நிற்கும். ஓரளவாவது ஸ்கோப் இருக்க இடம் பிஜேபி. எப்படி வர முடியும் மேலே? அது நல்லதா? பிஜேபியில் தான் போய் சேரணும் அவன். அது நாட்டுக்கு நல்லதான்னா? நோ, சர்டன்லி நாட். இங்கே வந்து நிற்கிது வாரிசு அரசியல். இது எதுலேருந்து வருதுன்னா, ஜனநாயகம் செழுமை அடையலை, சொத்தை காப்பாற்றுறதுக்கு வருது. அரசியல் என்பது பெரும் பணக்காரர்களோட வேலையாக மாறிடுச்சு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது ஏட்டு சுரக்காய். எல்லாம் தான் கொள்ளடிக்கிறான், நல்லா தானே இருக்கானுங்க. 90 வயசு 100 வயசு வாழ்ந்து தானே சாப்பிட்றானுங்க. அப்போ பார்க்குறவன் என்ன நினைப்பான்? கிடக்குறான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றா வெங்காயம், நத்திங் சக்சீஸ் லைக் சக்ஸஸ். அப்போ அது எங்கே போய் நிற்கும்னா, வாரிசு அரசியல் நிரம்பி வழியுதுன்னா அது போய் வலதுசாரி தத்துவத்தில் நிற்கும். இல்லை, இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் போகிறாங்க, விஜய் பக்க இளைஞர்கள் போகிறாங்க. அப்படின்னும் போது ஓகே, இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, இவங்களாம் எதிர்க்கிறாங்கப்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க தானே. காலப்போக்கில் இன்னும் நாள் ஆகும்ல. இப்போ இவங்க இன்னமும் வந்து ஒரு இந்த 10% ஓட்டை தாண்ட முடியல. மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் அந்த மாற்றம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ கான்செப்ட் தான் நான் பேச முடியும். இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இருக்காங்கிறத பற்றி இல்லை. இந்திய ஜனநாயகத்தோட ஒரு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தீமையா, சாபக்கேடா, அழுகிய ஒரு சீழ்பிடித்த புண்ணா வாரிசு அரசியல் மாறிடுச்சு. அருவருப்பாக இல்லை இதை பார்க்குறதுக்கு. உண்மையான ஜனநாயகவாதி வாரிசு அரசியலை கேட்டால் அது முகத்தில் காரி உமிழ்வான். ஆஸ் அ கான்செப்ட், நாட் இண்டிவிஜுவல்ஸ். சசி தரூரின் அந்த கட்டுரை காலத்தே எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. இந்திய ஜனநாயகத்திற்கான ஒரு வேக்கப் கால், அறைகூவல். எழுதியவருக்கு நோக்கம் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லிய கருத்துக்கள் ஒவ்வொரு இந்தியனும், சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொருவரும் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கருத்து என்று தான் நான் அவதானிக்கிறேன். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி. நன்றி அருள். நன்றி. முன் சந்திக்கலாம். வணக்கம்.